மைக் எடுக்கீங்க சும்மா பண்ணுக்கு மைக் பண்ணுக்குன்னா மைக்கு எடுக்கிறோம் ரெக்கார்ட் பண்றோம் வேற ஒண்ணும் இல்ல தம்பி வேணாம் தம்பி நீங்க இந்த இதுல மணி கிளி ஜோசியமா? ஆமா வாங்க தம்பிகளா. எவ்வளோக்கா? கிளி பார்க்கணுமா கைரேகை பார்க்கணுமா? கைரேகை வேணாம், கிளி போகட்டும். கைரேகை தெரியும். பேர் என்னமா? ஜெரால்டுக்கா. வயசு 29. 29. ஜெரால்டு. மைக் எடுக்கீங்க சும்மா பண்ணுக்கு பண்ணுக்குன்னா மைக்கு எடுக்கிறோம் ரெக்கார்ட் பண்றோம் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா இது டிவில அதுல டிவிலாம் இல்ல கிளி இருக்கு அதுக்கு டிவிலாம் இல்ல ரெக்கார்ட் போடக்கூடாது. சரி காத்து நான் உங்க ஃபேஸே நாங்க கடக்கும் பிரச்சனையாமா? கிளி இருந்தா ஆமா போட மாட்டோம். கிளி என்னைய மட்டும் இது பண்ணிக்கோ, உங்களை எடுக்காது, என்னைய மட்டும் இது பண்ணிக்கோ. தம்பி வேணாம் தம்பி நீங்க இந்த இதுல வச்சிருக்கீங்க என்னைய மட்டும் தான் எடுக்க போறாங்க. உங்க பக்கமே கேமரா வராது, என்னைய மட்டும் தான் எடுக்க போறாங்க. இது மட்டும் தான், நீங்க பேசுறது மட்டும் தான் வரும். பயப்படாதீங்க. சொல்லவாடா மீனாட்சி, உண்மையா தம்பிக்கா கரெக்டா? முத்துமாரியம்மா நல்லா இருக்கும். சரியா? கடலுக்குள்ள இருக்க ஆழத்தையே கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உன் மனசை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ வில்லுக்கு அடங்க மாட்ட, ஒருத்தர் சொன்னாங்களே நீ கேட்க மாட்டேன். தானே ராஜா தான். நீ பெரிய பெரிய ஆளுகளை கை போடுவ, பேரம் எடுப்ப, புகழை எடுப்ப. உன் சொந்தத்துக்கும் சொல்லு பிடிக்காது, ஆனா மனைவி தார 2ன்னு சொல்லுது. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? ஆனா மனைவி தார 2ன்னு சொல்லுது. ஆனா மனைவி ஒண்ணுதான். பெரியவோ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நீ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்க. முடியுமா முடியாதுன்னு குழப்பத்துல இருக்க. கண்டிப்பா அப்பா அம்மா சொல்ல முடியும். மனைவி வந்து ஓம் பேச்ச கேட்காது, நீ அது பேச்ச தான் கேட்கணும். மின் வச்ச கால நீ என்னைக்கு பின் வைக்க மாட்ட. உனக்கு கலைத்தொழில கூட அதிர்ஷ்டம் இருக்கு. உன் படிப்பால வேலை விஷயத்தால வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. உன் உடம்புல கூட ஒரு கஷ்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே உனக்கு ஒரு குறை வராது, புரியுதா? ஆனா அம்மாவுக்கு ஒரு வேஷம் போடுவேன், அப்பாவுக்கு ஒரு வேஷத்தை போடுவேன், காரியத்தை கரெக்டாக முடிச்சுடுவேன். எந்த முகம் போனாலும் இந்த வருஷம் உனக்கு தங்க முகமாக தோன்றும். 3 காரியம் இப்போ ஒன்று எதிர்பார்க்க. ஒரு வேலை விஷயத்தோடு எதிர்பார்க்க, ஒரு வெளிமனிதர் சப்போர்ட் ஒன்று எதிர்பார்க்க, ஒரு சுபகாரியம் ஒரு ரத்தத்தில் நடக்கும். 21 நாளில் ஒரு நல்ல செய்தி வரும், அதனால நீ சந்தோஷப்படுவ. நன்றிமா. ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை சொல்லவாடா, உண்மையா கரெக்டா? அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. தம்பி உன் பேருக்கு வந்திருக்கிறது யார் வந்திருக்கானா? நல்லா இருக்கு. ஈஸ்வரனா? சூப்பரா இருக்கும். ஆனா உனக்கு கை கொஞ்சம் ஓட்ட கை தம்பி, வாயும் ஓட்ட வைதான். உனக்கு ரகசியம் எதுவே மனசுல இருக்காது, ஆனா நீ கட்டுன்னு பேசுவ. பெத்தவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி. ஆனா எங்க போனாலும் உள் ரகசியத்தை சொல்லாத, சக்சஸா வச்சுக்கோ. சரியா? திருமண வாழ்க்கை டாய் பொண்ணு உனக்கு சொந்தத்துல கிடையாது, அந்நியத்துலதான். பணம் பிடிச்ச பொண்ணு தான் வரும். வீட்டுக்குள்ள போனா வெறுப்பு, வீதியில வந்தா சிரிப்பு. எதையும் நினைக்க முடியுது, ஒன்றும் நிறைவேற்ற முடியும். கை கட்டுறது உனக்கு வாய் கட்ட மாட்டேன், புரியுதா? உனக்கு படிப்புல யோகம் கிடையாது, செய்யும் தொழில் பிசினஸ் தான் யோகா இருக்கு. ஜாமீன் யாருக்கும் போகாத, புரியுதா? அதே போல 10 பேருக்கு நீ கொடுத்த ஐடியா, சின்னோண்டு குழப்பம் தான் நீயே குழம்பிக்கிறேன், குழப்பத்தை விட்டு விடுவேன், புரியுதா? ஊர் சுற்றி வருவேன், நாடு சுற்றி வருவேன், வீட்டுக்கு நல்ல பிள்ளைன்னு வருவேன். தெய்வ சப்போர்ட் நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி பேர் எடுப்பேன், பாட்டனார் சொல்லி எடுப்பேன். உன்னால முன்னேற்றம் இருக்கு. பெரியவங்களை நம்பிப்போம், வயசு சின்னால் நம்பாத. ஏற்கும் ஒரு பிரச்சனை பொண்ணால வந்திருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸால வந்திருக்கணும், வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் உனக்கு ஒரு குறை வராது, புரியுதா? 3 மாசத்துல நல்ல செய்தி வரும், அதனால நீ சந்தோஷப்படுவ. நன்றிகள். அந்த ஓட்ட வாயிலே பாரு வா, பாத்தீங்களா? வாடா வா. இதுக்கு எடுத்து வைங்க. கலாய்க்கிற யார் அதிகமாக சுடுறாங்கன்றத நம்ம இப்போ வென்றோம்.
நீ என்ன கலர்னு சொல்றா, கரெக்டா அடிக்கிறேன் பாரு. முதல்ல சுடுறா நீ. எப்படியா அந்த அட்டையில சுடு. ஒண்ணு அதுல 2 இருக்குமோ? ஓ ரெண்டுமே தான் போடுவோம். இல்ல 2 இருக்கு. ஏன் 10 போட்டு விட்டுருவாங்களா? நான் தெரியல. நான் இந்த ஒரு 2 இதெல்லாம் இருக்கும்ல, டபுள் பேர் சாரி ப்ரோ கொஞ்சம் குறி வச்சா யார விழணும். எங்க கூட்டமா பலூன் இருக்கும் அங்க சுட்டுறான். தெரியாம எதாச்சும் ஏதாவது ஒரு பட்டு வெடிச்சிருது. நீ என்ன வேணா சொல்லிக்கணும். அடுத்து பார்க்க தானே போறேன். 10 பலூன் இருந்துச்சு, 10 புல்லட் கொடுத்தாங்க. ஷார்ப்பா 7 அடிச்சிட்டேன். துப்பாக்கி தூக்குறது கூட சத்து இல்ல. நாய் அவ்வளவு வாய் பேசுச்சு. என்ன அந்த அக்கா மேல சுற்றாத கிட்ட வா. என் மனசுல இருக்க பாராலாம் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? நீ எனக்கு சொன்னதே தான். இந்த பலூன் அடி நீ தான் சொன்ன. அடிச்சிட்டான் மச்சான். பேசிக்கா நான் ஒரு ஸ்னைப்பர் ஆக்சுவலி சொல்ல போனா. சரி போய் வா. இரு சொல்ல மாட்டேன்டா. ஆக்சுவலா இன்னைக்கு பெசன்ட் நகர் பீச் பிளான் போட்டது இதுக்குதான் நினைக்கிறேன். வாரம் வருவாங்க வைஃபை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போறேன்னு சொன்னா. அப்ப நான் நம்பல, இப்ப நான் நம்புறேன். ஏன்னா வாரம் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கான். நீங்களா எப்படி கூப்பிட்டு வரணும், பிளாக் எடுக்கணும். அப்ப நம்மள வந்து ஒரு கை பாக்குறதுக்காண்டியே இது பண்ணிருக்கான். அது ஒண்ணும் இல்ல, இது பேர்தான் வயிற்றுச்சல். வாடா நான் ஒரு ஸ்னைப்பர் மச்சா, ஒரு தெரியல வாடா. ஆக்சுவலி நான் இங்கே ஒரு கன் ஷூட்டிங் வச்சு நான் சொல்லியிருந்தேன்ல, தலை வந்து அப்பப்போ வந்து டெய்லி பெசனா வந்து கன் ஷூட் வந்து கற்றுட்டு போயிருக்கான்ட்டு. ஆனால் மெயினாக ஏன் வரான்ட்டு எங்களுக்கு இப்போதான் இப்போதான் நானும் கேமராவும் சேர்ந்து ஒன்று கண்டுபிடிச்சோம். ப்ரோ அப்படியே எங்களுக்கு வந்து காமிங்க. கனிமொழி மீன் வறுவல் கடை. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இவன் ஒய்ஃப் பேர் ஆக்சுவலி கனி. ஐஸ் வைக்கிறதுக்குன்னே கூப்பிட்டு வந்துடுவேன்ல. மறந்துட்டு சரி சாப்பிடுவோம். ஆக்சுவலி இது பேர் வந்து என்னது, லில்லியோட பூச்சியா. லில்லியோட பூச்சியா? என்னெல்லாம் பேசுறான் லில்லி பூச்சி. மதுரைக்காரன்றான்டா. லில்லியோட பூச்சி மதுரையில எல்லாம் இது கிடையாதுடா. லில்லி பூச்சின்பாங்க. இத லில்லி பூட்டுன்னு சொல்லுவாங்க. சங்கத்தமிழ் பிறந்து வளர்ந்து இது ஒரு பூச்சி. தமிழ வேணாமா உன் நாக்குல? பேசி கண்டென்ட் போயிட்டு இருக்கோம். மூடு பூச்சி மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிடுன்னு தெரியல. வாயில வந்து கேட்டோம். எப்படி சாப்பிடுறா? காதுல இடம் விடுவேன். ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் ஜெயிச்சு கப்பு வாங்கினது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு கடையில் அந்த அண்ணனை பார்த்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. இல்லை கப்பு வாங்கினது எல்லாமே நான் வாங்கினது. இது நான் ஜெயிச்சது, இதுவும் நான் ஜெயிச்சது. இது நான் ஜெயிச்சது. இது ஆறுதல் பரிசு. ஆறுதல் பரிசா? ஜெயிச்சு கப்பு வாங்கின என்ன சொல்லு. ஸோ பெசன்ட் பீச் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் விளாடலாம். நிறைய ஜாலியாகவும் இருக்கும். நைட் அவுட்டுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம். அதே மாதிரி ஃபுல் மூன் டைம் வாங்க, சூப்பராக இருக்குது கிளைமேட். லைக் பீச்சில் உட்காந்துட்டு மூன் பார்க்குறது எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வயிற்றுச்சலாகவும் இருக்கும். ஏன்னா பாதி பேர் கப்பிள்ஸோட தான் வராங்க, பாதி பேர் சிங்கிளாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த பக்கமே வராதிங்க.